பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போறோம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்வு இப்போ மோடி அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோடைய ஹை கமிஷனர், இந்தியன் ஹை கமிஷனர் பிரணவ் வர்மா அவர்கள் IFS 1994 பேட்ச், அவர் இப்போ பதவி மாற்றம் செய்யப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இந்த இடத்துல முதல் முறையா IFS இல்லாத ஒருத்தரை ஹை கமிஷனராக பதவி அமைத்திருக்காங்க. அவருடைய பேர் தினேஷ் திரிவேதி. பராக்பூர் சேர்ந்த, வெஸ்ட் பெங்கால் பராக்பூர் சேர்ந்த MP, ஒரு முறை ரயில்வே மந்திரியாகவும் இருக்காரு, TMCலையும் இருந்தார், இப்போ பிஜேபியில் தான் இருக்கு. ஸோ பிஜேபியோட ஒரு மூத்த பொலிட்டீஷியன், வெஸ்ட் பெங்காலை கரைச்சி குடித்தவர், 2 பெருங்கட்சியில் இருந்தவர், TMC மற்றும் பிஜேபியில் இருந்தவரை இந்தியாவுடைய தூதரக தலைமை அதிகாரியா இப்போ பங்களாதேஷில் போட்டிருக்காங்க. இது இந்திய வரலாற்றிலேயே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்னன்றதை நம்ம டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். UPSCயில் ஒருத்தங்க தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பிறகு அதில் டாப் மெரிட்டில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், பிறகு IASன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், பிறகு IPSன்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இதில் IFS ஏன் முக்கியம் அப்படின்னா, IFS அதிகாரிகள் மற்றும் இந்த துறை தான் இந்தியாவுடைய முகம் வெளிநாடுகளில். ஏன்னா இன்னைக்கு உலகம் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடத்துல இந்தியானா என்ன, இந்தியர்கள் யாரு, இந்தியா அப்படின்ற நாட்டோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய IFS தான். இதை தவிர அவங்களுக்கு டிப்ளமேசி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, ஃபாரின் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல ஒரு டிப்ளமேட் தோக்குறாரோ அந்த இடத்துல தான் ஒரு இராணுவ வீரனுடைய வேலையை ஆரம்பிக்குதுன்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான பேச்சுவார்த்தை மூலிமா தான் பலதரப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உலகத்தில் சால்வ் ஆகிருக்கு. ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனியாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைகுலுக்கினதாக இருக்கட்டும், இல்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு பேருந்து அனுப்பினதாக இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களும் நவாஸ் ஷெரீஃப் அவர்களும் சந்தித்ததாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமேசி அப்படின்றது தான். இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லா துறையுமே ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தனிநபர்கள் வாழ்க்கையில் AA அப்படின்ற சொல்ல நம்ம ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி கேட்டோமா, இல்லை ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி கேட்டோமா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு நம்ம சரளமாக பயன்படுத்தக்கூடியது. நான் இப்போ ChatGPTயில் போட்டியா, நான் ChatGPTயில் கேட்டேன். ChatGPTயை ஒரு மனிதனாகவே நினைத்து உரையாடி வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போது துறை ரீதியாக நிறையா சேஞ்சஸ் வேணும் அப்படின்றதுல இந்த துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் பிரதமர் அவர்கள் இப்போ முன்னெடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஓரியன்டேஷன் இப்போ தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரீஓரியன்டேஷன் அப்படின்றது தேவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபமாக நடந்த பிரச்சனை, அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய யுத்தம். அமெரிக்காவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கரஸ்பாண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மலாக இந்த லெட்டர் டிராஃப்ட் பண்ணப்பட்டு அதுக்கு உண்டான சான்றுகள்லாம் வச்சு அஃபிஷியலாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ரொம்ப ஒரு ஃபார்மலாக இந்த டிப்ளமேட்டிக்கான டோன் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் அவங்க பேசுவாங்க. அப்படியே பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ், ஒரு கிளியர் கட்டான டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ஈரானுடைய கான்சுலேட்ஸ், தூதரகங்களுடைய ஐடிக்கள் உலகத்தையே அதிர வச்சாங்க. ட்ரம்ப் பயங்கர கோபமாக ஒரு பதிவை போட்டார். அப்படின்ற பீப் கூட கொடுக்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி ஓப்பன் த ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கு ஈரானுடைய தென்னாப்பிரிக்க தூதரக அதிகாரி என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபாரின் சர்வீஸ் அதிகாரி, சாரி வி லாஸ்ட் த கீஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லை சாரிப்பா எல்லாம் முடியாது, நாங்கள் சாகி தொலைச்சிட்டோன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை ஒரு ஜோக்கராக காமிக்க வச்சது. அமெரிக்கர்களே இந்த சட்டையரை மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒரு நாடு வெளியுறவு கொள்கை எப்படி ஹேண்டில் பண்ணுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் நம்ம டீம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிப்ளமேசியோடைய அந்த ஒரு
ப்ராசஸ், டிப்ளமேட்டிக் ஓரியன்ட் ப்ராசஸ் அப்படின்றது இன்னைக்கு மாற்றம் தேவைப்படுது. ஸோ இப்போ பிரதமர் அவர்கள் நேரடியாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நல்ல கிரிட்டிசேஷன் தான். ஐஎஃப்எஸ் ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான சர்வீஸ், ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஆர்கனைசேஷன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் ஸ்லோ, காஷியஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஷாலோ கண்டக்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்றது. ரொம்ப ஸ்லோ, ஆமை வேகத்தில் நகர்றது, ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறது, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இல்லாமல் ஷாலோவாக கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சமீபமாக ஐரோப்பாவில் 5 நாட்டு பயணங்கள் அவர் போயிட்டு வந்தது எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஃபாரின் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவுடைய ஃபேஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரதமர் மோடி, 2வது தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே. ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இன்ஃபேக்ட் அந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க துறையை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு அதிகாரி, மூத்த டிப்ளமேட் தான் இன்னைக்கு அந்த துறையோட அமைச்சராகவே இருக்கிறார். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி அமையும். என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களே என்னோட துறையை நிர்வகிக்கக்கூடியது. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்தாங்க, அவங்க வெளியுறவுத்துறையை சேர்ந்தவங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஒரு 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 பொலிட்டீஷியன், அவங்க ஒரு அரசியல்வாதி, மக்களோட ஆதரவை பெற்று வந்தக்கூடியவங்க. அவங்க திங்க் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ரிப்பிள் எஃபெக்ட் மீடியாவில் வந்திருக்கு, திங்க் டேங்க் கம்யூனிட்டியில் வந்திருக்கு. ஏன்னா ஐஎஃப்எஸோட ரிட்டையர்டு ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட திங்க் டேங்க்ஸில் இருப்பாங்க. இது ஒரு நேஷனல் கான்வர்சேஷனாக, தேசிய அளவில் உரையாடப்படக்கூடிய, விவாதப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. ஏன்னா பிரதமர் அவர்களே நேரடியாக பேசியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இது முதல் முறையாக ஒரு டைரக்டாக இந்தியன் ஃபாரின் சர்வீஸை ஒரு கன்ஃபரண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான நிகழ்வாகவும் நம்ம பார்க்கலாம். டைமிங் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட், அதன் பிறகு அமெரிக்கா இந்தியாவுடைய ட்ரேட் ரிலேஷன், பங்களாதேஷில் நம்ம எப்படி இப்போ ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம், ஷேக் ஹசீனா கீழே விழ போகிறாங்கன்றது கிட்டத்தட்ட 2024 இவங்க கணிச்சிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டியான பிஎன்பி கூட என்கேஜ் பண்ணியிருக்கணும், ஜமாத்தி இஸ்லாமி கூட என்கேஜ் பண்ணியிருக்கணும். பட் சர்ப்ரைஸாக ஒரு நாள் இவங்க மீட்டெடுத்து தப்பிச்சு வரக்கூடிய நிலைமையில ஷேக் ஹசீனா அவர்கள், இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன் எந்த அளவுக்கு மோசமாக போச்சு, எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள்கள், குறிப்பாக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க, இந்தியாவுக்கும் எதிரான ஒரு மனநிலையை எப்படி அங்கே விதைச்சாங்க அப்படின்ற போது ஃபாரின் ரிலேஷன்ஷிப் மேலே, இவங்களோட ரோல் மேலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நண்பர்கள் எனக்கு வெளியுறவுத்துறையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு நரேட்டிவாக நம்ம பார்க்கணும். நரேட்டிவாக பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணும். டிப்ளமேட்டிக் வெக்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூதரகம் இருக்குது அப்படின்ற போது அவங்களுடைய வேலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட என்கேஜ் பண்ணணும். இப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார், அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி. இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த தூதரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, போன வருடம் இங்கேருந்து ஒரு 17 பேர் போயிருந்தோம். பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து நானும் போயிருந்தேன். அந்த 17 பேர் போகும்போது நாங்கள் யாரையுமே, இந்திய தூதரக அதிகாரிகள் யாரையுமே சந்திக்கல, அவங்களும் எங்களை சந்திக்கல. அவங்களுக்கு நாங்கள் வந்தது கூட தெரியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆக்சிடென்டலாக ஆந்திர பிரதேச சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளம் அதிகாரி, ப்ரொபேஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரை நைட் எங்கேயோ சந்திக்கும் போது, ஓ நீங்கள் வந்தீங்களான்னாங்க. இதில் என்ன விஷயம்னா, இந்திய தூதரகம் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியா அங்கே என்னென்னலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத தூதரக அதிகாரிகள் தான் நம்மகிட்ட சொல்லணும். அப்போ நம்ம தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கேட்க முடியும். ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இந்தியா முழுக்க வராங்க அப்படின்ற போது, உங்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணணும், அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்தியை இவங்க கொடுக்கணும். பட் அதே இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நாட்டில் என்ன நடக்குது, காசாவில் என்ன நடக்குது, அங்கே போகணும், லெபனன் பார்டர் போகணும், எல்லாம் போகணும். ஸோ இந்த விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம மேக்சிமம் தூதரக ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி கொண்டாடுறது, கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு, பொங்கல் கொண்டாடுறது, அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா தசரா கொண்டாடுறது, அவங்க ஒரு பியூரோக்ராட்ஸோடைய ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில வெளிநாட்டவர்கள், இந்திய வம்சாவளியினர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்றது ஒரு இது இருக்கும். தூதரகத்துக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஏதாவது ஒரு டைமில் பிரதமர் போகிறாரு அப்படின்ற போது பிரதமருக்காக அந்த பிரதமரை பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ராக்ஷனுக்காக இவங்க ஆள் சேர்ப்பாங்க, கூப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த தூதரக காம்பவுண்ட் விட்டு வெளியில இப்போ இந்தியாவுடைய கலாச்சாரம், ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல்னு எடுத்துக்கங்களேன், இது ஒரு ஹார்வெஸ்ட் இதுவா தமிழர் திருநாள் அப்படின்ற போது இதை நீங்க வேற வகையா ப்ரெசென்ட் பண்ணலாம்.
இதை வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நம்ம பார்க்கலாம். இந்தியாவுடைய பல நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு, பல டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். அந்த இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம் அப்படின்றத மேனேஜ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் என்ன தேவை, இப்போ மொரீஷியஸில் யாரோட ஆதிக்கம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றது இந்தியாவுக்கு தெளிவாக தெரியணும். அதில் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய சில துறை ரீதியாக அதிகாரிகளோடு சந்திக்கிறது, கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துறது மட்டும் இவங்களுடைய வேலை கிடையாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்சர்வேஷன். இதே மாதிரியான அந்த பேட்டர்ன் வந்து மூத்த அதிகாரிகள்ட்டையும் இருக்குது, இன்னைக்கு ஐஎஃப்எஸ்ல போகக்கூடிய அதிகாரிகள்ட்டும் இருக்குது. அப்படின்ற போது இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்தது கிடையாது. இவர் ஐஎஃப்எஸ் ஆனால் அப்படி மாறிடுவார்ன்றது கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சரலாக நம்ம வந்து ரீஓரியன்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமி வந்து தேராதூனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த இம்பீரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளைக்கார துறை கலெக்டராக இருப்பார். அவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் எல்லாம் வேலை செய்வாங்க. ஒரு 2 to 3 லட்சம் பேர் 30 கோடி மக்களை ஆண்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. மேலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதை வந்து அதனால தான் அந்த பதவி வந்து ஜில்லா கலெக்டர் அப்படின்னு வச்சாங்க. ஆர் யூ ரெடி டு ரூல் த கண்ட்ரி? ஆனால் இன்னைக்கு எல்லாருமே மக்கள் சேவகர்கள் தான். அது இராணுவ உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி ஜில்லா கலெக்டராக இருந்தாலும் சரி, பிரதமரே இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்கள் சேவகர்கள் தான். மக்கள் சேவகர்களாக இவங்க இருக்கணும் அப்படின்ற போது அந்த அடிப்படை மைண்ட் செட்டை, அவங்க படிக்கக்கூடிய சிலபஸ், அவங்களுடைய ஓரியன்டேஷன் எல்லாமே மாறணும். இப்போ இராணுவத்தை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கல்லூரி மாணவன், கல்லூரி முடித்த ஒரு பெண் உள்ளே வராங்க, அதிகாரியாக அந்த பயிற்சிக்கு உள்ளே வராங்க அப்படின்ற போது அங்கே விதைக்கப்படக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்றது, உங்களை தேசத்துக்கு நீங்கள் பாதுகாப்புக்கு, நீங்கள் தேச பாதுகாப்புக்கு உன் உயிரை கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் லைன் ஆஃப் டியூட்டியில் கொல்லப்படுறாங்க, பல பெண் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அந்த பணிக்கு அடிப்படையாக என் உயிர் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா இன்டாக்ட்ரினேஷன் ப்ராசஸ்னு வச்சுக்கலாம். அந்த தேசபக்தின்றது ஊட்டி வளர்ப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் ஃபெயிலிங் கிடையாது. சில அதிகாரிகள் இந்த சிந்தனையிலேருந்து வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவை பல காலகட்டங்களில் காப்பாற்றின ஜம்மாவன்கள்லாம் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட தந்தையே வந்து ஒரு சான்று. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்இஓடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட், சுஷ்மா ஸ்வராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ், இப்போ இந்த ரீஓரியன்டேஷனை கொண்டு வரதுக்கு அடிப்படையாக ஃபாரின் சர்வீஸ்னா என்ன, இன்னைக்கு கான்டெஸ்ட்ல ஃபாரின் சர்வீஸ் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓரியன்டேஷனை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ORF உடைய ப்ரொஃபஸர் ஹர்ஷ்வி பந்த் அவர்கள், ஒரு மூத்த வல்லுநர், அவர் என்ன சொல்றாருன்னா, the bureaucracy's first instinct is to protect itself by maintaining the status quo. Modi government is known to push administrative reforms and yet even he is facing such a problem. அதாவது பியூரோக்ராசி, இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் கிடையாது. ஓவராலாக நம்ம பியூரோக்ராசி, அரசு நிர்வாகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல்ல ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் வந்து அப்ஜெக்டிவ். இப்போது ஒரு துறை ரீதியாக ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி அடுத்தது 3வது போகணும் அப்படின்னா அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து லேட் ஆகுது, இன்னொருத்தருக்கு வந்து கஷ்டமாகுது, மக்கள் இதனால, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஸோ இருக்கிறதபடி மெயின்டைன் பண்ணணும், அதுதான் கரெக்டாக அப்படின்னு நினைக்கக்கூடியது பியூரோக்ராசி. இல்லை இதை மாற்றணும், சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு சொல்றது இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம். ஸோ அவருக்கே இது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கு அப்படின்றது தான் ப்ரொஃபஸர் ஹர்ஷ்வி பந்த் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். இப்போ கார்னெஜி என்டோன்மெண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, இன்னொரு அமெரிக்கன் திங்க் டேங்க்கு, இதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ரோலே வந்து ரொம்ப மார்ஜினலைஸ்ட் ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து பிரதமர் அலுவலகத்தில் நேராக இது பண்ணுறாங்க அப்படின்றதும், ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்னைஸ்ட் IFS எலைட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டிஸ்லேருந்து வெளில போகிறாங்க. இவங்க ஒரு தனி ட்ராக்ல போகிறாங்க, இவங்க ஒரு தனி ட்ராக்ல போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் இந்த சேஞ்ச் வருதுன்னா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ அமெரிக்காவுடைய இந்திய தூதர் யார்? செர்கோய்.
செர்கோ இகோர் தான் அமெரிக்காவுடைய இந்திய தூதர். அவரோட வயசு எவ்வளோ? 38. யார் அவரு? அமெரிக்கன் ஃபாரின் சர்வீஸாக கிடையாது, அமெரிக்காவோட அரசியல்வாதியாக கிடையாது, அமெரிக்காவுடைய ஏதாவது ஒரு லாயரா பொலிட்டிக்கல் சர்க்கிளா எதுவுமே கிடையாது. யார் அவர்? ட்ரம்ப்போட கேம்பெயினை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள், ட்ரம்ப்போட நம்பிக்கையை பெற்றவர். ட்ரம்ப்புக்கு இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய காரியங்கள் ஆகணும், தனக்கு ஒரு யங்கான ஒரு வைப்ரண்டான இந்த டிப்ளமேட்டிக் ஃபுட்பிரிண்டே இல்லாத ஒருத்தரை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மெத்தட் தான் லேட்டரல் என்ட்ரி நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துல யார் தேவையோ அவங்கள போடலாம். டிப்ளமேட் அப்படின்றது பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் டிப்ளமேசி கிடையாது, அது பேர் நெகோசியேஷன். டிப்ளமேட் அப்படின்றது கண்ட்ரியோட நீடை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாடகராகவும் இருக்கணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டாகவும் இருக்கணும், அவர் ஒரு நெகோஷியேட்டராகவும் இருக்கணும், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராகவும் இருக்கணும், ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வைப்ரண்ட் பர்சனாகவும் இருக்கணும். ஸோ ஒரு மல்டி ஃபேஸ்டு, அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. இது 5 இருந்தால் தான் இன்னைக்கு தேதிக்கு நம்ம வெளிநாட்டு ரிலேஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். இங்கே தான் ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. 27 ஏப்ரல் 2026 MEA வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ஹை கமிஷனர், பங்களாதேஷில் எவ்வளோ பெரிய பின்னடைவை நம்ம சந்தித்தோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த அப்பாயின்மெண்ட் யாருக்கு போகுது? இந்தியன் ஹை கமிஷனர் யார் போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தினேஷ் திரிவேதி அவர்கள். தினேஷ் திரிவேதி அவர்கள் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது, அவர் பிஜேபியோடைய ஒரு மூத்த அரசியல்வாதி. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு சேஞ்சை கிளியர் கட்டாக பார்க்குறோம். ஏன்னா அந்த இடத்துல பெங்கால் பாலிடிக்ஸை நல்லா தெரிஞ்சவங்க, இந்தியா பங்களாதேஷ் பாலிடிக்ஸை நல்லா தெரிஞ்சவங்க, இந்தியாவுக்கு நிறையா ஒரு இது இருக்குன்றதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா IFS உடைய 1994 பேட்ச் அதிகாரி திரு பிரணய் வர்மா அவர்கள். அவர் வந்து பிரசல்ஸ்க்கு மூவ் ஆகிறாரு, இந்தியாவுடைய அம்பாசிடர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ திரிவேணி அவர்கள் தான், தினேஷ் திரிவேதி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி. மிச்ச எல்லா நாடுகள்லையுமே இப்போ அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தூதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபாரின் சர்வீஸை விட அவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, ட்ரம்ப்போடைய அந்த ஜெனரல்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க இந்த பதிவில் போவாங்க. ஸோ யாருக்கு எங்கே க்ளோஸ்? இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ யுஏஇ இந்தியா ரிலேஷன்ஸில் முக்கியமாக இந்த டிப்ளமேட்டிக் சர்க்கிளை தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு யூசுப் அவர்கள், லூலு மாலோடைய ஓனர். பல நெகோசியேஷன்ஸில் பல முக்கியமான விஷயங்கள் அவரோட கான்டாக்ட்ஸ் வச்சு அவர் இது பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அது டாக்டராக இருக்கலாம், அது ஒரு திரைப்பட நடிகராக இருக்கலாம், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவர் ஒரு பெண் வழக்கறிஞராக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இவர் திரிவேதி அவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முறை பராக்பூர் வெஸ்ட் பெங்காலில் எம்பியாக ஜெயிச்சு வந்தவர். ஸோ பெங்கால் அந்த பாலிடிக்ஸை நல்லா உள்வாங்கினவர், முன்னாள் ரயில்வே மினிஸ்டராகவும் இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸில் இருந்துட்டு இப்போ பிஜேபியில் ஜாயின் பண்ணார். ஸோ கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன் அவருக்கு வந்து இருக்குது. இவர் பங்களாதேஷோடைய தூதராக போகும்பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய சேஞ்சை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துக்கு கடுமையான எதிர்ப்பு அப்படின்றது வரும். போன முறையே லேட்டரல் என்ட்ரிக்கு என்ன எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி வந்து பிரேக் பண்ணப்படுது, கோட்டா சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஃபாரின் ரிலேஷன்ஸில், டிஃபென்ஸில், கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் முதல்ல சில முக்கியமான டேலண்ட்ஸ் லேட்டரல் என்ட்ரியில் உள்ளே வரும் அப்படின்னா வந்து தான் ஆகணும். இல்லைன்னா நமக்கு ஆதார் கிடச்சிருக்காது. நந்தன் நிலக்கேணி அவர்கள் IAS எழுதி தான் அந்த துறைக்கு வர முடியும் அப்படின்னா ஆதார் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்கட்டும், UPA இருக்கட்டும், இன்னைக்கு பெரிய பெரிய வல்லுநர்கள், ஸ்ரீதர் வேம்பு தமிழ்நாட்டில் இருக்காரு, நந்தன் நிலக்கேணி பெங்களூர்ல இருக்கிறாரு, மோகன்தாஸ் பை பெங்களூர்ல இருக்காரு, இன்ஃபோசிஸோடைய நிறுவனர் நாராயண் அவர்கள் இருக்காரு. அவரெல்லாம் ஒன்றும் ரிட்டையர் ஆகலை. ஒரு டிஜிட்டல் ப்ராஜெக்டை பண்ணும்பொழுது அது ஒரு IAS அதிகாரி பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த துறை ரீதியாக வல்லுநர்கள் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு மேஜர் சேஞ்ச் இப்போ IFSல நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்றத, இது எப்படி போகுது அப்படின்றத இன்னும் டீட்டெயில் வீடியோவில் பார்க்கும். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.